சித்திரை திருவிழா பல்வேறு மாவட்டங்களில் உள்ள கோயில்களில் வெகு விமர்சையாக நடந்து வரும் நிலையில் சத்தியமங்கலம் அருகே உள்ள ஐயாவு கோயிலில் விஷ ஜந்துக்களின் உருவ பொம்மைகளை உடைத்து வணங்கும் வினோத வழிபாடாக நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த கொண்டையம்பாளையம் கிராமத்தில் ஐயாவு கோயில் உள்ளது. இங்கு ஐயாவு மற்றும் கருப்பராயன் சாமிக்கு சித்திரை மாதத்தில் 5 ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடு நடைபெறுவது வழக்கம். இந்த திருவிழாவில் ஈரோடு, திருப்பூர், கோவையை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்குள் சென்று ஐயாவு மற்றும் கருப்பராயன் சாமியை வணங்கினர். பின்னர் பாம்பு, பல்லி, தேள், பூரான் போன்ற விஷ ஜந்துக்களின் உருவ பொம்மைகளை கற்களால் உடைத்து வினோத வழிபாட்டில் ஈடுபட்டார்கள். ஊர் மக்களும் இங்கே வந்து இதை இந்த சாமி கும்பிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் உடைச்சிட்டு போனாங்கன்னா எந்த விதமான பாம்பு, தேள், பூரா எதுவும் தீண்டாமல் காப்பாற்றும். இந்த சாமி மேலே அவ்வளோ பற்று. அதனால எப்போவுமே எல்லா ஊர் மக்களும் இங்கே வருவாங்க. காரைக்குடி அருகே கல்லுப்பட்டி கிராமத்தில் உள்ள அடைக்கலம் காத்த ஐயனார் கோயிலில் 32 ஆண்டுகளுக்கு பிறகு குதிரை எடுப்பு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. விஷ ஜந்துக்களிடமிருந்து தங்களை பாதுகாக்கவும், குழந்தை வரம் வேண்டியும், கால்நடை பெருக்கத்திற்காகவும் குதிரை, காளை, பாம்பு மற்றும் குழந்தை சிலைகளை ஊர்வலமாக எடுத்து சென்று சுவாமிக்கு நேர்த்திக்கடனாக செலுத்தினர். மேலும் குதிரை எடுப்பு விழாவை பழமை மாறாமல் பாரம்பரிய முறைப்படி 3 கிராம மக்களும் ஒற்றுமையாக நடத்தியது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.